இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகளுக்கான அடையாள அட்டை குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக திருப்பதியிட அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். வேளாண்மை உழவர் நலத்துறை தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை சரிபார்த்திட பொது சேவை மையத்தில் இலவசமாக பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, விவசாயிகளின் அடையாள சான்று, ஆதார் அட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். நில உரிமை ஆவணங்கள் வந்து பட்டா சிட்டா, அடுத்ததான் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கிராமங்கள் தோறும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தற்போது இலவசமாகவே சேவை மையத்திற்கு போயிட்டு இந்த ஃபார்மர் ஐடிக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விவசாயிகள் அரசு சார்ந்த நிதியுதவி பெற கட்டாயம் வந்து இந்த ஃபார்மர் ஐடி தேவைப்படும். நீங்கள் சேவை மையத்தில் போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் தங்களை இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபார்மர் ஐடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அக்ரிஸ்டாக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே tnfr.agristock.go.ன்னு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணினா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அக்ரிஸ்டாக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணினா என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தெரிஞ்சு அதை என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னுடைய ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதால இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ், ஃபார்மரோட நேம், அப்ரூவல் பண்ண டேட் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட், அதற்கான ரீசன் என்ன, நீங்கள் ஃபார்மர் ஐடிக்கு அப்ளை பண்ண டேட், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மர் ஐடி சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக அப்ளை ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அருகில் உள்ள சேவை மையத்திற்கு போய்ட்டு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.